இயேசு நல்லவரப்பா, இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். ஆராதனை பகுதியிலே உங்கள் நாமம் இந்த இடத்திலே மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆமே, ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் நம்மை அவரை ஆராதிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்துவதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சகல குடும்பங்களில் இருந்தோ, சகல பாசைக்காரர்களிலும் இருந்து, சகல ஜாதிகளிலும் இருந்து, சகல தேசத்தார்களிலும் இருந்து, ஆமே ஸ்தோத்திரா, நம்மை ஆண்டவர் ஸ்தோத்திரா வேறு பிரித்து தூக்கி எடுத்திருக்கிறார். சகல தேசத்தார்களிலும் இருந்து, சகல பாசைக்காரர்களிலும் இருந்து, சகல ஜாதிகளிலும் இருந்து என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை பகுதியிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய பலத்த கரம் இந்த இடத்திலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே கர்த்தாவே உங்க கரத்தினாலே மூடுவீராக. தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, அவருடைய அக்கினி கரம் இந்த இடத்தை மூடி ஆமென் நடத்துங்க ஆண்டவரே. ஆராதனை முழுவதுமாக கர்த்தருடைய ஆவியானவர் ஹல்லேலூயா நீங்க இறங்கி ஆமென் அபிஷேகித்து ஆண்டவர் நடத்தும்படியா எனக்கு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். எல்லாரும் அவர் நாமத்தை உயர்த்தி பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை. எல்லாரும் பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆமென், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன்,
ஆராதிப்பே 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 ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பே எல்லாரும் சொல்லி ஆராதிப்போம் அணிந்து ஆராதிப்பே ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆராதனை உமக்கே 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்து உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ தூயவரே என் துணையாளரே துதிக்கு தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திர கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசு ராஜாவுக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அப்பா நாமத்தை ஆராதிப்போம் உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா எந்தன் பல நேரங்களில் ஓம் கிருபை இயேசு ராஜா பலனானே எதற்கு பயம் இல்லை எல்லாம் சொல்லி ஆராதிப்போ இயேசு ராஜா பலனானே எதற்கு ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அவன் திரும்ப சொல்லுவோம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் வைராக்கியமாய் சொல்லுவோம் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே
தெய்வமாக மாறு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசு நாமத்தை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மலை நீரே. ஆக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மலை நீரே. இக்கட்டில் துணை நீரே, எங்கள் இருளில் சொல்லுவோமா. இக்கட்டில் துணை நீரே, எங்கள் இருளில் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் ஆடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமோ நீர்தானையா. ஏசப்பா பார்த்து சொல்லுவோம். பலனெல்லாம் நீர்தானையா, எங்கள் பிரியமோ நீர்தானையா. நன்றி ஓ நன்றி 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 நன்றி. கல்வார் சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானை மாற்றினீரே. இயேசுவே ஆமே, என்னை நீதிமானை மாற்றினீரே. பரிசுத்த ஆவிதன் ஓ அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவிதன் ஓ அன்பை ஊற்றினீரே. நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஓ நன்றி நன்றி. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே மனே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே. உயிரான கிறிஸ்து வந்ததா இந்த உறவுக்குள் வந்து விட்டேன். ஏசப்பா பார்த்து சொல்லுவான். உயிரான கிறிஸ்து வந்ததா இந்த உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி.
கரங்களை தட்டி எல்லாரும் சோதரம் போனோமா. பரலோகத்துக்கு நேரே நம்முடைய துதி எழுமட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்பாவை துதிப்போம். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே உங்க சமூகத்தில் நிக்கிறோமப்பா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், நல்லவரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் அடைகிறேன். தினமும் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு உயிரினு மேலான மேலானது உம் பேரன்பு உயிரினு மேலானது. உதடுகள் துதிக்கட்டு உயிருள்ள நாளெல்லாம். எல்லாரும் சொல்லுவோமா? உதடுகள் துதிக்கட்டு உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள போற்றி தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். எல்லாம் சொல்லுவாப்பா பார்த்து. தேவனே நீர் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை. ஓ மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி. நீர்தானே என் துணையானி நிழலில். எல்லாம் சொல்லுவோமா அப்பா பார்த்து. நீர்தானே உம் நிழலில் கலிகூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. ஆமென். உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா.
இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கே. சொல்லுமா, இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கே, மீட்கப்பட்டு திரு இரத்தத்தால் அலகையில் மீட்கப்பட்டு இயேசு இரத்தத்தால் பிடியில் நின்று இரத்தம் செய்ய இரத்தம் செய்ய. ஓ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெய. ஓ இரத்தம் ஜெய இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெய. இரத்தத்தினாலே பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டே. எல்லாரும் வைராக்கியமாக சொல்லுவோம், இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டே. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவர் என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமவை. பாவம் செய்யாதே போல பார்க்கின்றார் பரமவை. எதனாலே? இரத்தத்தினால். இரத்தம் செய்ய. ஓ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெய இரத்தம் ஜெய. ஓ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெய. இரத்தத்தினாலே பற்றி பரிசுத்தமாக்கப்பட்டே. எல்லாரும் வைராக்கியமா சொல்லுவோம், இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டே. எல் சார்பில் தேவனை நோக்கி கூப்பிடும் இரத்தம். எல் சார்பில் தேவனை நோக்கி கூப்பிடும் இரத்தம். அருள் இறை இறை அரியணையை துணிவுடன் செல்வோ. அருள் இறைந்த அரியணையை துணிவுடன் செல்வோ. எதனாலே? இரத்தம் ஜெய. ஓ சொல்லுவோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெய. ஆமே இரத்தம் ஜெய. இயேசு இரத்தம் ஜெய. இரத்தத்தினாலே ஆமே. ஆவியானவரை இந்த இடத்தை நிரப்புக. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை சபையில் இறங்கி வரட்டும். இரத்தத்தினாலே கழுவப்பட்டு. நன்றி இயேசு ராஜா. சொல்லுவோம், திரும்ப சொல்லுவோம், இரத்தத்தினாலே கழுவப்பட்டு போர்க்கவச என் தலை கவச இயேசுவின் ஓ சாத்தானை ஜெயிக்கிற இரத்தம். போர்க்கவச இயேசுவின் திரு இரத்தமே. இந்த தீய ஆவியே ஓ தீங்கிழைக்க முடியாது. எந்த தீய எனக்கு தீங்கிழைக்க முடியாது. எதனாலே? இரத்தம் ஜெய.
திரு ரத்தத்தால் அலகையின் பிடி. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. மீட்கப்பட்டு திரு ரத்தத்தால் அலகையின். எல்லாரும் திரும்ப சொல்லுவோம். மீட்கப்பட்டு அலகையின சாத்தான் அலகையின் பிடி. ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய. ரத்தத்தினாலே ஏசப்பா ரத்தம் நம்ம வீடுகளை சுவாமி சுற்றி வரட்டு. ரத்தத்தினாலே ஏசப்பா ரத்தம் நம்முடைய தொழில்களை பிள்ளைகளை சுற்றி வரட்டு. ஆக்கப்பட்டே மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் கையின் பிடியில் நின்றே. மீட்கப்பட்டே துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. ஆமே சொல்லுவோமா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவே. இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாமல் என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கையத்தடி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி டாடி. ஒரு துதி எழுப்பட்டு. கோடி கோடி நன்றி டாடி.
ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, அவே ஜெயத்தை தந்தீரையா, பாவ அணிகாமலே பாதுகாத்து வந்தீரையா, ஒரு பாவ அணிகாமலே என்ன பாதுகாத்து வந்தீரையா. கையை தட்டி கோடி கோடி நன்றி. ஓ துதி எழுமட்டு கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பாலி நன்றி பாலி, நல்லவரே ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பா உங்க திருப்பாதமே. ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போமா, அப்பாவை துதிப்போமா. உங்க பாதத்துல வந்திருக்கிறப்பா, அதிகாலை ஆனந்தமே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் பரலோகத்துக்கு போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனதார கர்த்தரை துதிப்போமா. ஆமென், ஹல்லேலூயா. மனதார அவரை போற்றுவா. ஆமென், ஹல்லேலூயா. எதையும் யோசிக்காம அவரை துதிப்போம், கள்ளம் கவடம் இல்லாம அவரை துதிப்போம். யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவா, மனதார சத்தியத்தை பேசுகிறவன். யாரு அவருடைய ராஜ்யத்துக்கு போவா, மனதார அவரை துதிக்கிறவன். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிற்று. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எத்தனை பேர் உள்ளத்துல உணர்ந்த அமைதி, ஒரு உணர்ந்த இருதயத்தோடு என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. எத்தனை பேருடைய வாழ்க்கையில எத்தனை பேர் ரூட்டு மாறி ஓடிடுறாங்க, கடவுளை விட்டு விலகி ஓடிடுறாங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு தொழில்னால ஆண்டவரை விட்டு விலகிறாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் அவன் திருமண ஒப்பந்தம் சரியில்லாமல் போனதுனால ஆண்டவரை விட்டு விலகிறாங்க. நல்ல மனைவி கிடைக்காம, நல்ல கணவன் கிடைக்காம, சில நேரம் பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கடவுளை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. கடவுளை தேடுவதற்கே வழி தெரியாமல் போகிறாங்க. ஆனால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் நல்ல கணவனை கொடுத்து, நல்ல மனைவியை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, அவன் இந்த வழியிலே நடப்பதற்கு இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து இம்மட்டும் நம்மை ஆண்டவர் நடத்தி வருகிற அந்த கிருபையை நினைச்சு ஹல்லேலூயா. சில பேர் உலகத்துக்குள்ள நினைக்கிறாங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருந்தா அப்படி போயிருப்பேன். கர்த்தருக்குள்ள
என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மனதாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் நினைத்து இதுவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டி, எப்படி நான் நன்றி. எல்ரோயி எல்ரோயி என்னையும் நீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து இரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி சுமந்து வாக்கு தந்து நன்றி. ஏசப்பா முகத்தை பார்த்து சொல்லுவோமா, கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் ஐயா. சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் தழும்புகளால், சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நன்றி அப்பா. எல்ரோயி என்றால்
தாயை போல மார்புள்ள ஒரு தேவன் என்னை மறக்காமல் என்னை மார்போடு அணைத்து தம் மகனாக மகளாக என்னை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னை தெரிந்து கொண்டு அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டு அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா திறந்து கூட இருந்து நடத்துவீராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் மகிமை கனமும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நாம் தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம், அதில் 1 - 6 வரை வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வானத்தை பூமியும் படைத்த தேவனுடைய இந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை பகுதியை பரிசுத்த ஆவியானவர் கரங்களுக்கு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, நீரே பேசுகிறவர், நீரே பேசும். அதனுடைய அர்த்தங்களை எங்களுக்கு சொல்லித்தாரும். அவருடைய கர்த்தருடைய பிரசன்னம் சபை மேலும் ஆண்பே ஸ்தோத்திர ஊழியக்காரன் மேலும் காணப்படட்டும். உங்களுடைய கரத்தை நீர் வைத்து இந்த பகுதியெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. அதனுடைய மகிமையெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகத்தில் உலக மக்கள் சொல்லுகிறது இயேசு இன்றைக்கி உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு எப்போதுமே அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் நான் சதா காலமும் நான் உயிரோடையே இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால கடவுள் அவன் எப்போதும் அவர் உயிருள்ள ஒரு தேவனாகவே இருக்கிறார். அவர் அடிக்கடி மரித்து அடிக்கடி உயிர் தெழுற தேவன் அல்ல. ஒரே தடவை மரித்தார், அவன் ஒரே தடவை உயிர் தெழுந்தார். ஆகவே ஸ்தோத்ரா. அவன் இந்த உலகத்திற்குள்ள மக்கள் அவன் இந்த நாளை அப்படி நினைக்கிறாங்க. அதனால் நாமும் அந்த அந்த அதுக்குரிய வசனங்களை அவன் எடுத்து நாம் தியானிப்போம். ஸ்தோத்ராம். வசனத்திலே நான் வாசிக்கிறோம். 28 அதிகாரத்தில் 1வது வசனத்தில், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அந்த காலத்தில் நிறைய மரியாள்கள் இருந்தாங்க. ஆமேன். இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த பேர்களை நிறைய வைப்பாங்க. இப்போ சபைகளில் என்ன பேர் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சாமுவேலு, அப்புறம் இஸ்ரேலு, ஸ்தோத்ரா, அப்புறம் இந்த மாதிரி எஸ்தரு, இதுமாதிரி நிறைய பேர் வைப்பாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த மரியாளுங்கிற பேரை தான் நிறைய பேர் பெண்கள் வைத்தார்கள். அதனால தான் அந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் ஆமே அப்படின்னு எழுதியிருக்கிறது. மகதலேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஊர் பேர். மகதலேனா அப்படின்னு சொல்கிறது ஒரு ஊர் பேர். அதனால தான் மகதலேனா மரியாள், அந்த ஊர் பேரை வைத்து அவளை மரியாள்னு சொல்லி கூப்பிடுறார்கள். இந்த மகதலேனா மரியாள் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவள் ஸ்தோத்திரா இயேசுடைய கல்லறைக்கு இயேசுடைய கல்லறைக்கு பார்ப்பதற்காக சில மற்ற மரியாள்களையும் கூட்டிக் கொண்டு கல்லறைக்கு வந்தாள். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு இந்த மகதலேனா மரியாளோடு ரொம்ப அன்பாய் ஆண்டவர் இருந்தார். ரொம்ப நல்ல பாசத்தோடு ஆமீன் அப்பா மகள் அந்த மாதிரி ஒரு உறவில் வளர்ந்த ஒரு மகள் மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாள் இயேசு இறந்த பின்னாடி
இந்த நிறைய பெண்கள் அந்த காலத்திலே இருந்தாங்க ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்வதற்கு. இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் ஒரு தனி இடம் பைபிளில் ஒரு தனி இடம் பிடித்தாள். அந்த இடம் ஏன் அவள் பிடித்தாள் என்றால், அவளுக்கு ஆண்டவர் மேலே இருந்த ஒரு பாசம், ஆண்டவர் மேலே இருந்த ஒரு வாஞ்சை தான் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை பைபிளிலே பிடிக்கிறதற்கு உதவியாக இருந்தது. அல்லேலூயா. ஆகவே அவளுக்கு அந்த நாட்களிலே அவள் இயேசு இறந்துட்டார், அவளுடைய இருதயம் மிகுந்த ஒரு துக்கத்திலே, ஒரு துக்க வீட்டில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அது மாதிரி அவளுடைய இருதயம் இருந்தது. ஒரு இறந்த வீட்டுக்காரங்க எப்படி அழுதுகிட்டே இருப்பாங்க, ஐயோ அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி, அது மாதிரி இயேசுவை நினைத்து அவள் ஒரு துக்கத்தோடு அவள் அந்த காலத்திலே அவள் இருந்தாள். அதனால் ஸ்தோத்ரா, விடிஞ்சு வரும்போது கூட அந்த முகத்தை போய் பார்க்கணும் சொல்லி அவள் எழும்பி போகிறாள். அந்த நாட்களிலே இருந்த கல்லறைகள் எல்லாம் ஒரு மலையை குடைஞ்சி அந்த மலைக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரூம்பு மாதிரி ஒரு குகை மாதிரி வச்சு அதுக்குள்ளே பாடியை வச்சு அந்த பாடி மேலே நிறைய கந்த வர்க்கங்களை பூசி அதிலிருந்து ஒரு நாத்த வாடை எதுவுமே வெளியே வராது. அல்லேலூயா. சோத்ரா, அந்த அந்த கல்லறையில் உள்ள கல்லை இப்படி உருட்டிட்டு அதுக்குள்ளே போய் அந்த சரத்துக்கிட்ட உட்காந்து இன்னும் சில கந்த வர்க்கங்களை போடுவாங்க, அந்த உடம்புல பூசுவாங்க. நம்ம பற்ற வச்ச கருவாடை எடுத்து காய வச்சு திரும்பவும் ஒரு மாதிரியாக இருந்தோம் உப்புலாம் போட்டு தடவுவோம், அது மாதிரியாகவே அந்த காலத்தில் அவங்களுடைய சடலங்களை அந்த குகைக்கீழே வச்சு பாதுகாப்பாங்க. இன்றைக்கும் நம்ம கோவாவில் ஒருத்தருடைய சரீரத்தை அப்படி பாதுகாக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது அதனாலே அந்த கல்லறைக்கு இயேசுவை பார்க்க, அவர் முகத்தை பார்க்க அவள் ஸ்தோத்ரா காலையில் அதிகாலையிலே அவள் எழுந்து வந்தாள் இயேசுடைய முகத்தை பார்க்க. ஆண்டவர் ஒரு மகளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு கிருபையை கொடுக்கிறார் என்றால், அவள் இருதயத்தில் உள்ள வாஞ்சையையும் அந்த பாசத்தையும் வைத்துத்தான் அவளுடைய பேர் ஒரு முக்கியமாக இடம்பெறுகிறது. இந்த பூமியிலே கடவுள் நம்முடைய பேரை, ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னது போல நம்முடைய பேரையும் கடவுள் பெருமைப்படுத்த வேண்டும் என்றால், ஏதோ ஒரு மனுஷனுக்கு பிரியமாய் அந்த ஓனருக்கு பிரியமாய் வேலை செய்ய அதிகாலையிலே போய் அது கொஞ்சம் காசு கிடைக்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ வாஞ்சியோடு தேடுவதும் அவருடைய முகத்தை பாசத்தோடு தேடுவதும் அப்படி செய்யும் பொழுது ஆபிரகாமுக்கு சொன்ன ஆண்டவர் உன் பேரை நிச்சயமாக நான் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன் என்று உனக்கு வாக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனையோ மரியாள்கள் இந்த பைபிளில் இருந்தாங்க. இந்த மகதலேனா மரியாள் மாத்திரையை அவ்வளவு பெரிய ஒரு இடத்தை பிடித்தாள் என்றால், அவளுக்கு இரவெல்லாம் தூக்க வரல, காலையில் எப்படியாவது ஏசப்பா முகத்தை பார்க்க போகணும் என்று சொல்லி யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவள் அதிக இருட்டோடே எழுந்து போனாள். யோவான் 20:1வது வசனத்தை நான் வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். பாருங்கள், இந்த மகதலேனா மரியாள் அதிக இருட்டோடே கல்லறையிடத்துக்கு வந்தாள். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அதிக இருட்டோடே கல்லறை நடத்துக்கு வந்தாள். அவளுக்குள்ளே கடவுள் ஒரு வாஞ்சையை கர்த்தர் பார்த்தா. அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாஞ்சை உள்ளவனுக்கு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாராம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வாஞ்சையை கர்த்தர் வைத்துத்தான் கடவுள் நமக்கு சில நன்மைகளை கர்த்தர் தருவார். லூக்கா 24:1வது வசனத்தில், லூக்கா 24:1வது வசனம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். பாருங்கள், அங்கே இந்த மகதலேனா மரியாள் கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு சில ஸ்திரீகளோடு கல்லறைக்கு வந்தாள் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த கந்த வர்க்கங்கள் தான் அவர் உடம்புல பூசுகிற விலை ஒசந்த ஸ்தோத்ரா அது ஒரு ஆயிலாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு வந்தார்கள். ஆமென். விலை ஒசந்த தைலங்களை எடுத்துக்கொண்டு இயேசுடைய சரீரத்திலே பூசுவதற்காக, இயேசுடைய சரீரத்துக்கு பக்கத்திலே தூவம் போல
அதை எரிய விடுவதற்காக அந்த மகதலேனா மரியாள் அதை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தாள். அல்லேலூயா. மார்க் 16:1 சொல்லுகிறது, அது கடையிலே வாங்கி கொண்டு வந்தால் என்று வாசிக்கிறோம். மார்க் 16:1 ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, பாருங்கள், அதை கடையில போய் வாங்கி கொண்டு வந்தார்கள். கடவுளை பார்க்க போகும் பொழுது வெறுங்கையாக போகக்கூடாது என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனும் வெறுங்கையோடு என் சமூகத்திலே வரலாகாது என்று பைபிளிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே கடவுளுடைய செத்து போன அந்த சடலத்தை, உயிருள்ள கடவுள் அல்ல, அவர் மரித்த அந்த சடலத்தை பார்ப்பதற்காக அவள் கந்த வர்க்கங்களை கடையிலே வாங்கி கொண்டு வருகிறாள். சுகந்த வர்க்கங்களை வாங்கி கொண்டு வருகிறாள். அது ஒரு ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது. கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவருக்கென்று நற்கிரியை உள்ளவளாக சில விலோசந்த பொருட்களை வாங்கி கொண்டு வருகிறவளாக இருந்தாள். ஏன் ஆண்டவர் இந்த பைபிள்ல மகதலேனா மரியாள் அவள் ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் என்றால், அவள் கடையிலே சில கந்த வர்க்கங்களை கடையிலே வாங்கி கொண்டு வந்தாள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. அவளும் நம்மை போல கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் கஷ்டம் அவருக்கு தெரியும் அப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி அல்ல. அவளுக்கு ஸ்தோத்திரா, அவளுக்கு கணவனோ பிள்ளைகளோ தாய் தகப்பனோ என்று நான் வேதத்தில் படிக்கல. ஆனால் அவள் ஆண்டவரை பார்க்க போகும்போது அவன் கந்த வர்க்கங்களை சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. ஆமே. 2வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். பாருங்கள், அங்கே ஸ்தோத்திரா, அங்கே மகதலேனா மரியாள் வந்தபோது ஸ்தோத்திரா, கல் புரட்டப்பட்டு இருக்கிறதை கண்டாள். அல்லேலூயா. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் சர்வத்தையும் படைத்த ஒரு தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு வல்லமையுள்ள தேவன். அங்கே சடலத்தை உள்ளே வைத்து ஏரோது ராஜா, ரோம பேரரசு அங்கே ஒரு பெரிய கல்லை புரட்டி அதை கவர்மெண்ட் சீல் வைத்திருக்கிறார்கள். இதை யாரும் திறக்க கூடாது, இது கவர்மெண்டால் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் என்று கவர்மெண்ட் சீல் வைக்கப்பட்டு அங்கே அதற்கு முன்னே சில ராணுவம் அந்த கல்லறையை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தினுடைய காரியமும் சாத்தானுடைய காரியமும் உன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் உள்ள வச்சுட்டு பூட்டி வச்சிருப்பான். அல்லேலூயா. நீ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ பார்க்க முடியாது. ஏனென்றால் அதுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையான கல்லை கர்த்தர் உருட்டி போடுவார். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசனம். அல்லேலூயா. பாருங்கள், கடவுளுடைய சரத்தை உள்ளே வைத்து அதை யாரும் பார்க்க கூடாது, யாரும் அதை எடுக்க கூடாது என்று இந்த உலகத்தினுடைய முத்திரையை வைத்து அதை பாதுகாக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய தூதன் அங்கே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, அல்லேலூயா, அதன் மேலே உட்கார்ந்தான். ஏன் இந்த கல்லு மேலே, வாசலில் உள்ள கல்லு மேலேயே உட்காரணும்? அல்லேலூயா. திமிர் பிடிச்ச ஒரு தூதனா இருப்பானோ? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தடைகளை கர்த்தர் உடைக்கும் போது அந்த தடையான கல்லையை தூக்கி போட்டு மிதிக்க சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. யோசுவா காலத்தில் நான் பிடிச்ச எல்லா எதிரிகள் ராஜாக்களை கொண்டுருவாங்கடா, கொண்டு வந்து கீழே படுக்க போட்டு இஸ்ரவேல் மக்களுடைய கால்களை தூக்கி அவன் பிடரி மேலே வைங்கடான்னு சொல்றான் யோசுவா. வச்சுட்டு சொல்றான், யோசுவா, நம்முடைய எதிரிகளுக்கெல்லாம் கர்த்தர் இதே மாதிரியே செய்வா.
ஹல்லேலூயா. ஆகவே புரட்டி போட்ட கல் மேலே ஏறி உட்கார்ந்து அந்த ஸ்திரீகளுக்கு காட்சி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையே ஸ்தோத்திரா, சாத்தான் இன்றைக்கு அவன் உன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் உள்ளே வச்சுட்டு ஒரு கல்லை வைத்திருப்பான். ஆனா நீ ஜெபம் பண்ணும் போது அந்த கல்லு புரட்டி போடப்படும். ஹல்லேலூயா. ஜெபிக்காம எதுவுமே நடக்காது. கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கி வந்தால், ஆனால் நாம் ஜெபம் பண்ணும் போது அந்த கல்லு புரட்டி போடப்படும். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் உள்ளே இருக்கிறது. நீ ஜெபம் பண்ணும் போது கல்லு தானா உருளும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவ பிள்ளையே ஸ்தோத்திரா, கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதங்களை நீ பார்க்க கூடாது. உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ பார்க்க கூடாது என்று சாத்தான் ஒரு கல்லை வைத்திருக்கிறார். அது மனுஷனையும் குறிக்க, மனுஷன் உன்னுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்வான். ஹல்லேலூயா. கடவுள் எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு, சாத்தானும் உன் பிள்ளைகளுக்கு வர ஆசீர்வாதத்தை தடுக்கிறா. உலகத்தில் சில மனிதர்களும் உன் பிள்ளைகளுக்கு வர ஆசீர்வாதத்தை தடுக்கிறாங்க. ஆகவே நீ உபவாசித்து நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள மனிதர்களும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பாங்க, சாத்தானும் தடுப்பான். ஆனால் உனக்கு ஒன்று தெரியணும், நீ போராடி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் மின்னலை போல பிரகாசிக்கிற ஒரு ஒளியை போல அவன் இறங்கி வந்து உன்னுடைய தடைகளை எல்லாம் அவர் உடைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கல்லு புரட்டி கல்லு புரட்டி போடலையே, கல்லு வாசல் இருக்கிறதே என்று நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் உனக்காக முன்கூட்டியே பரலோகத்தில் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். உனக்காக அவர் யுத்தம் பண்ண தம்முடைய ராணுவத்தை அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரா, இங்கே பவுலு சீலாவும் நிறைய அடி வாங்கி உதடெல்லாம் பிஞ்சு பயங்கரமா அடி வாங்கி அவர்கள் ஸ்தோத்திர சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னே எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்கலாம். கத்து ஸ்தோத்திர ஊழியத்தின் நிமித்தமாக தெருவுகளில் நின்று இலக்க பிரசங்கம் பண்ணி இருக்கலாம். ஆனா இந்த சிறையில் கிடக்கும் பொழுது வயிற்றிலே உணவு இருக்காது. உடம்பெல்லாம் அடி வாங்கி வலியோடு அவர்கள் ஆண்டவரை நோக்கி நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா ஹல்லேலூயா இலக்கிதேன்னு சொல்லாத. ஹல்லேலூயா. என்னால் முடியலையேன்னு சொல்லாத. ஹல்லேலூயா. இங்கே அவர்கள் அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. ஹல்லேலூயா. அந்த வேதனையிலும் அவர்கள் பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி ஆராதிக்கிறார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளை கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. அங்கே ஒரு தூதன் இறங்கி அந்த காரியத்தை செய்கிறான். இங்கே அவன் தூதன் இறங்கவில்லை, தானாகவே கதவுகள் திறக்கப்படுகிறது. சிறைச்சாலைக்கார நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பாருங்கள், பாடி ஆராதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் தானாக திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வாசல் எப்போ திறக்கும் என்றால் நீ பாடி ஆராதிக்கும் போது திறக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று நீ பாடி ஆராதிக்கணும், அவரை போற்றி பாடணும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா ஹல்லேலூயா பாடி நாம் கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளில் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 1.5 வயசு சின்ன பிள்ளை, அவளை கொண்டு வந்து இந்த நாயை காமிக்க வந்தோம்.
இந்த நாய் பார்த்த உடனே அவளுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், நாயை பார்த்துட்டு அவள் உடம்பு புல்லரிச்சு கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியோட அவள் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாள். இருதயமெல்லாம் களி கூறுது. ஒரு 1.5 வயசு இருக்கு. அல்லேலூயா. அந்த நாயை பார்த்துட்டு, நாய் குலைக்கிறது, அது வாழை ஆட்டுறதையும் பார்த்து உள்ளமும் இருதயமும் அது மகிழ்ச்சியில், முகமும் கண்ணெல்லாம் அது மகிழ்ச்சியை தெரிகிறது. அல்லேலூயா. அதை ஒரு 2 நாளாக எனக்கு மறக்கவே இல்லை. அவளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரா, நம்ம ஏசப்பாவை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு வருதா? அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி நமக்கு வருதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அதனால தான் ஒரு ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கர்த்தர் என்ன செய்யணுமா? போற்றி புகழணும். அல்லேலூயா. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் எப்போ அசையும், கதவு எப்போ திறக்கப்படும், நீ மகிழ்ச்சியோடு கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தானா திறக்கப்படும். அல்லேலூயா. ஆனா சாத்தான் அடைச்சு வச்சிருக்கிறான், மனிதர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் இறங்கி அவைகளை உருட்டி கீழே தள்ளி விடுவார். அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே இருந்து புறப்பட்டு உன் குடும்பத்துக்கு வரும். அல்லேலூயா. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் தானாக கலன்று போனது. அங்கே ஒரு பெரிய இரட்சிப்பு உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். சங்கீத புஸ்தகத்திலே அல்லேலூயா இல்லை ஏசாயா 45:1 வாசிப்போம். ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஏசாயா 45:1 ஒரு நல்ல ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவனுக்கு முன்பதாக வாசல் பூட்டப்படாதிருக்க திறந்திருக்கும்படி ஆண்டவர் சொல்லுவாரா? யாருக்கு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெற்றிருந்தா வாசலை எவனும் அடைக்க கூடாது என்று கர்த்தர் மிரட்டுவாரா? வாசலை திறந்து வைங்கடா என்று கர்த்தர் மிரட்டுவாரா? ஆமென். நம்முடைய குடும்பத்துக்குன்னு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை சத்துரு அடைத்து வைக்கும் பொழுது கடவுள் சொல்லுவாரா? நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக எவனும் வாசலை பூட்டாதிருக்க வேண்டும் என்று சொல்லுவாரா? அல்லேலூயா. அடைக்காதிருங்களா அப்படின்னு சொல்லுவாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு வாசலை திறப்பா. அந்த வாசல் என்ன மாதிரி வாசல்? ஆமென். அது ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு இரட்சணிய நாள், இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நேரம் என்று சொல்லுவோமா? வாயில் அறிக்கை பண்ணுவோமா? இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நேரம். எனக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஒரு வாசலை ஆண்டவர் எனக்கு திறப்பார். அல்லேலூயா. அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க திறந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பாருங்கள், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டா. இன்றைக்கு ஏசப்பாவுடைய கல்லறை திறந்த மேனிதான் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கல்லறை திறந்திருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? நாம் என்னத்தை நினைக்கணும்? என்னுடைய ஆசீர்வாதங்கள் திறந்தே தான் இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதங்கள் திறந்தே தான் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளையே ஸ்தோத்திரம். ஆமென். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டா. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி. அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் நம்முடைய தடைகளை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. ஆமென்.
நாம் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய தூதர்கள் மின்னலை போல பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். அவர் இறங்கி வந்து உனக்காக யுத்தம் பண்ணுவா, உனக்காக அவர் பூமியில யாவையும் செய்வா. நீ இருக்கிற இடத்திலே கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லையே என்று நீ சொல்லாத, எனக்கு உதவிக்கு யாரும் இல்லையே என்று சொல்லாத. இந்த மாதிரி தூதர்களை கர்த்தர் உனக்கு அனுப்புவா, உனக்காக யுத்தம் பண்ண அனுப்புவா, உனக்காக யாவையும் செய்ய அவர் தூதர்களை அனுப்புவா. 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய தூதன் இறங்கும் பொழுது உலகத்தில் உள்ள காவலர்கள் அல்லேலூயா மரித்து போனவர்கள் போல கீழே விழுந்து விட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்களால் தாங்க முடியாது. ஆமென். அதனால தான் புதிதாக வர்றவங்க திடீர்னு மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த தேவனுடைய ஆவியானவர் வரும் பொழுது அவங்களுக்கு கிருகிருன்னு வந்து கீழே விழுந்துருவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு வல்லமையை அந்த காவலர்கள் தாங்க முடியாம அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். அல்லேலூயா. தூதனுடைய வல்லமையிலேயே இப்படி நடந்தா கடவுள் எவ்வளவு வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. உடைய சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். அவன் காவலாளர்களுக்கு பயம், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயம் வருகிறது. என்ன பயம்? கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை கண்டு புல்லரித்து கொண்டு ஒரு பயம். ஆனா அவர்களுக்கோ மரண பயம். அல்லேலூயா. இவர்களுக்கு வருகிற பயம் கடவுளை குறித்த ஒரு மகிழ்ச்சியின் பயம். அல்லேலூயா. அதனாலே தூதன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. ஆமே. கல்லை புரட்டி தள்ளினாங்க, ஆனால் இயேசுடைய சரீரம் அங்கே இல்லை. ஏனென்றால் இயேசு உயிரோடு எழுந்து, ஆமென், ஸ்தோத்திரம், உயிரோடு எழும்பி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு உயிர்த்தெழுந்த தேவன். அல்லேலூயா. அவர் ஒரு உயிருள்ள ஒரு தெய்வம். ஆமென். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது இயேசு உயிருள்ள ஒரு தெய்வம் என்று ஆராதிப்போம். அவரை பாட்டு பாடி துதிக்கும் பொழுது அவர் ஒரு உயிருள்ள தெய்வம் என்று ஆராதிப்போம். இயேசு எதற்காக உயிர்த்தெழுந்தார்? உன்னை ஆசீர்வதிக்க, உன்னோடு கூட இருக்க, உன்னை இந்த பூமியிலே நடத்த, பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போவதற்காக இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். மகதலேனா மரியாள் ஒரு பெரிய இடத்தை பிடிக்க என்ன காரணம்? அவள் இயேசுவை தேடுகிறவளாக இருந்தாள். அல்லேலூயா. நீங்களும் அப்படி ஆண்டவரை தேடி பாருங்கள். இந்த ஊர்ல, இந்த தீவில் ஒரு முக்கியமான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரை நீங்கள் தேடுங்கள். கர்த்தர் சோதர கர்த்தரை நீங்கள் தேடுங்கள். அல்லேலூயா. நான் ராம்நாட்டில் ஒரு பாஸ்டருக்கு பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தோம். அங்கே ஆமென், ஒரு பாஸ்டருடைய மகள் அந்த பாஸ்டருக்கு மனைவியாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. ஆமென். அங்கே போகும்பொழுது அந்த பாஸ்டருடைய மனைவி சொல்கிறாங்க, ஆமென், ஸ்தோத்ரா, எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி என்னுடைய பேரை சொல்லி அவங்க பிள்ளைக்கு கல்யாணம், நீங்கள் குடும்பமாக நீங்கள் வந்துருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப உறவுலாம் கிடையாது, தூரத்தில் உள்ள ஒரு சின்ன சொந்தம் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. பாருங்கள், ஆமென், அவர்களுக்கு நம்ம பண உதவி செஞ்சதும் இல்லை. அல்லேலூயா.
ரொம்ப பெருசாக ஆமேன் ஒரு ஐக்கியமும் கிடையாது. ஆனால் அவர் சொன்னார் அவங்க பிள்ளைகிட்ட, அவங்க ஒரு பாஸ்டருடைய மனைவி, இந்த மாதிரி பாஸ்டர் மகனுக்கு கல்யாணம், நீ குடும்பமாக நீங்கள் வந்துருங்கம்மா அப்படின்னு அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ ஆண்டவரை தேடினீன்னா உன்னுடைய நாமத்தை ஆண்டவர் தானாகவே உயர்த்தி கொண்டே இருப்பா. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் சொல்றதுக்கு என்ன காரணம்? அந்த ஊழியக்காரர் ஒரு உண்மையா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர். அல்லேலூயா. அவன் அவர் இங்கே நம்ம அடிக்கடி கூடி பிரசங்கம் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அவருக்கு ஒரு எண்ணம், இந்த ஊழியக்காரருடைய குடும்பம் ஒரு உண்மையா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற குடும்பம். ஆமென். அதனால நீங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி நாங்கள் வந்துருவோம் குடும்பமா. அல்லேலூயா. ஆமென். மகதலேனா மரியாளுடைய பேர் பைபிளிலே ஆமென் முக்கியமான இடத்தை பெறுவது காரணம், ஆமென், நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள். உங்க குடும்பம் இயேசுவை தேடுகிற குடும்பம், நீங்க உண்மையா கர்த்தரை தேடுகிற குடும்பம் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. அந்த இடத்தை பிடிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகலாம், ஆனா தேடிப்பாரு. ஹல்லேலூயா. உண்மையா கர்த்தரை தேடிப்பாரு, அவரை இன்னும் அவருக்கு உண்மையா வாழ்ந்து பாரு. ஆண்டவர் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவா. ஹல்லேலூயா. நல்லவர்கள் என்று பெயர் எடுக்கிறது கொஞ்சம் நாள் ஆகலாம், ஆனா கெட்டவர்கள் என்று உடனே எடுத்துடலாம். ஆகவே ஸ்தோத்திர, கிருபையை சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம், கிருபையை போக்கடிக்க ஒரே நேரத்தில் போக்கடிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஆகவே நீ தேவனுக்காக வாழ்ந்து பா. ஹல்லேலூயா. தூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவே. எனக்கு நல்லா தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் ஏசப்பாவை தேடுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் ஏசப்பா மேலே வாஞ்சி உள்ள பிள்ளைகள். அல்லேலூயா என்று நான் அறிவேன். அல்லேலூயா. அது சோதரா, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பொய்யான ஒரு கடவுள் அல்ல, எல்லாமே உண்மைதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவ மதம் அல்ல, எல்லாமே உண்மைதான். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே எல்லா கல்லறைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஏசப்பா கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. அது மேல ஒரு எழுத்து இருக்கிறது, அவர் இங்கே இல்லை அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கிறது, அவர் உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் அங்கே சில யூதர்கள் இயேசுவை தப்பாக தான் நினச்சிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது, அவன் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, அதே மாதிரி யூதர்கள் தீமையாகவே யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. சிந்தையில் இருதயத்தில் அசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாமே அசுத்தமாக இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் இன்னும் வரை கர்த்தரை தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏசப்பாவை. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வந்து பாருங்க, அவரை வைத்து இடத்தை வந்து பாருங்க. 7ஆம் வசனம் வாசிப்போம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். பாருங்கள், அங்கே தூதர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். அவர் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காரு, இயேசுநாதர் ட்ரெயின்ல கலிலேயாவுக்கு போய்கிட்டு இருக்காரு. அவன் ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கார் அல்ல, அவர் பறந்து போய்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. முதல்ல தான் நடந்து போகணும், ஏதாவது ஒரு மாட்டு வண்டியில் போகணும், இல்லை, இயேசு கிறிஸ்து இப்போ பறந்து போய்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீ ஜெபிக்கிற இடத்துக்கு அவர் பறந்தே வருவார். ஆமென். ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு தரிசனமாகுவார். அவர் உயிர் தெழுந்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சீக்கிரமா போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஏன் உங்களுக்கு சொன்னேன்னு சொல்றான் தெரியுமா? என் வேலையை நான் கரெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கிறார் தூதர். உங்களுக்கு நான் சொன்னேன். தூதன் கணக்கு கொடுக்குற ஆண்டவருக்கு, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அல்லேலூயா. அவர்கள் பயத்தோடே மகா சந்தோஷத்தோடே கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அல்லேலூயா. அந்த மகதலேனா மரியாளுடைய அந்த பாசம் ஆனால் தூதன் சொல்கிறான், அங்கேயே கலிலேயாவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ஆண்டவர் கலிலேயாவில் கூட என் மகளை பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் பொறுமை கிடையாது. அல்லேலூயா. நான் இடையிலே போய் என் மகளை நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில பேர் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வெளிநாட்டில் இருந்து வருவாங்க. ஆனால் அந்த வர்ற மகன் சொல்லுவான், நான் வந்துட்டு நான் நேராக ஊருக்கு வந்துடுறேன். இல்லையா, நீ மெட்ராஸில் இறங்கும் போதே உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, நான் அங்கேயே ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறேன் ஏன் போவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஏசப்பா இடையிலேயே என் மகளை நான் பார்க்க போறேன்னு சொல்லி இறங்கிட்டார். அல்லேலூயா. அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்கிற போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தை அவர்கள் தழுவி கும்பிட்டார்கள். அல்லேலூயா. ஏன் அவர் கடவுளாக இருக்கிறார். முதல்ல மனிதனாக நம்மளோடு உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தார். இப்போ கடவுளாக இருக்கிறார், உயிர் தெளிந்த தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். முதலாவது வார்த்தை மகதலேனா மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாம இருங்கன்னு சொல்லுங்க. பாப்பா, பயப்படாம இருங்க. அல்லேலூயா. பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரருக்கு கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றை பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். பாருங்க, ஸ்தோத்திரா. இந்த இயேசப்பாவுடைய கல்லறையை பாதுகாக்க வச்சிருந்த காவலாளர்கள் இயேசுடைய சரீரத்தை காணோம் அப்படின்னு கவலையோடு, ஸ்தோத்திரா, அதை ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியருக்கு அறிவிக்க போனார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்டிகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய மார்க்கம் ஒண்ணுதான் உண்மையானது. அல்லேலூயா. வேற எல்லாமே காசை கொடுத்து செய்கிறதா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசப்பா மார்க்கம் ஒண்ணுதான் உண்மையான மார்க்கம். அதனாலதான் ஐ ஆம் த வே, நானே வழி. அல்லேலூயா. மற்றதெல்லாம் காசு கொடுத்து செய்ய வைக்கிறதா. ஆமென். அல்லேலூயா. எல்லாமே காசு கொடுத்து செய்ய வைக்கிறதா. ஆமென். மலையில தீ எரியுதா, ஆமா நாங்க பார்த்தோம், எவ்வளோடா காசு வாங்கினேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. அது எல்லாமே மற்றதெல்லாமே போய் ஏமாத்துக்கிற காரியம்தான். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய வழி மாத்திரம்தான் உண்மையான வழி. ஆமென். தைரியமா ஏசப்பாவை நம்ம தேடலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சி எங்களுடைய குடும்பம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆஸ்பத்திரியிலே கேட்டிருக்கிறேன், ஜெபத்தில் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் உயிருள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்டிகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அந்த நாட்டு சட்டப்படி இந்த காவலாளர்களை கொலை செய்யணும். அதுதான் அந்த நாட்டு சட்டம். உன்ட கொடுக்கப்பட்ட ஒரு பாடியை காணாமல் போயிட்டு சொல்கிற, அதனால் அவங்கள நீதிமன்றத்தில் நிப்பாட்டி கொலை செய்கிறது தான் அந்த நாட்டினுடைய சட்டம். ஆகவே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வேண்டிய பணத்தை பெரிய பெரிய நீதிபதிகளுக்கும் பெரிய ஆட்களுக்கும் கொடுத்து உங்களை நாங்கள் தப்புவிப்போம். அல்லேலூயா. சோத்ரா. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இன்றைக்கும் வரைக்கும் இருக்கிறதா. அல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திர ஜாம் ஜபத்திர ஒரு வழிகாட்டியா வந்த யூதன்ட்ட இயேசுவை பற்றி கேட்டாரா. அவன் ஒரு பெரிய திருடன் சொன்னானா, ஒரு வாலிப யூதன். அல்லேலூயா. ஏன்னா தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல சரீரத்தை சீசர்கள், அவன் பெரிய திருடன் சொன்னாங்களாம். அதனால தான் 2 கல்லனை 2 திருடன் அங்கிட்டு இங்கிட்டு சிலுவையில் வச்சு இயேசுநாதர் சிலுவையில் நடுவில் வச்சு அரைஞ்சது. அல்லேலூயா. ஒரு வாலிப யூதன் இயேசுவை ஒரு பெரிய திருடன் சொல்கிறானா. ஏன்? அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும் தான் பைபிளில் எழுதியிருக்கிறது. கடைசி நேரத்தில் தான் இயேசப்பாவை பார்ப்பாங்க. எப்போ? ரகசிய வருகையில். அல்லேலூயா. அவர்கள் மார்பில் அடித்து அழுகுவாங்களா, ஐயோ இவரை அல்லவா நம்ம சிலுவையில் அரைஞ்சு கொன்னோம். ஆயிரக்கணக்கான தூதர்களோடு வானத்தில்
மேகங்கள் மேலே இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சோதரா இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது. 11 சீசர்களும் கல்லேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அல்லேலூயா, ஆமென். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். பாருங்க, கொஞ்சம் பேருக்கு ஆண்டவரை பார்த்து விசுவாசித்தாங்களாம், கொஞ்சம் பேருக்கு என்ன செய்வாங்க, சந்தேகப்பட்டாங்களாம். அல்லேலூயா. நம்ம சபையில் மாறதான் அங்கேயும் என்ன செய்யுது, என்ன அங்கே இருக்கிற கூட்டமும் நம்ம சபையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் விசுவாசிக்கிறார்கள், கொஞ்சம் பேர் சந்தேகப்படுறார்கள். கொஞ்சம் பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அமைய சரியில்லாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சீசர்கள் கூட்டத்திலேயும் கொஞ்சம் பேர் விசுவாசிக்கிறார்களாம், கொஞ்சம் பேர் சந்தேகப்படுறார்களாம். சந்தேகப்படுறவனுக்கு என்ன சந்தேகப்பட்டிருப்பான், கால் பூமியிலே நின்றுக்குதா இல்லை ஆடுதா மேலே? ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆவி கிடையாது, இங்கே வந்து பாருங்க, என் கையை பாருங்க, என்னெல்லாம் தொட்டு பாருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். மறுபடியும் கால் பூமியில் நல்லா அமர்ந்து இருக்குதா இல்லை மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே ஆடுதான்னு பார்க்குறான். அல்லேலூயா. சந்தேகப்படாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. அப்பொழுது இயேசு 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உயிர் தெழுந்த கடைசி வார்த்தையில அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து, ஏன் அப்படி சமீபத்தில் வாராருன்னா கொஞ்சம் பேர் பயப்படுறாங்க. வாங்க பக்கத்தில் வாங்கன்னு கூப்பிடுறாரு. பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, வாங்க என் பக்கத்தில். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சுவாபம் எப்படி இருக்குன்னா, நம்ம பயப்படும் போது நம்மளை அந்த பயத்தை நீக்கிறதுக்காக, வாங்க பயப்படாதீங்க, என் பக்கத்தில் வாங்க, என்னை தொட்டு பாருங்க. அப்போ ஆண்டவருடைய இருதயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பயத்தை நீக்குகிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் ஒரு நல்ல தெய்வம் என்று நாம் அறிக்கை பண்ணுகிறோம். அல்லேலூயா. என் பிள்ளைகளே என் பக்கத்தில் வாங்க. ஆமென். சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, வானத்தில் பூமியில் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒருவருக்கு தான் வானத்தில் பூமியில் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் அது இயேசு நாமம். அல்லேலூயா. மனுஷருக்குள்ளே நிறைய நாமம் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு அற்புதமான நாமம் இருக்குது, அது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. ஆமென். சகல ஜனங்களும் எப்படி மாறணுமா? சீசரா மாறணுமா? விசுவாசியா இல்லை, முதல்ல விசுவாசியா மாறணும், அடுத்து சீசரா மாறணும். சீசரான்னு சொல்றது ஊழியம் செய்கிறவங்களா மாறணுமா? அல்லேலூயா. சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. கடவுள் சொன்ன யாவையும் நாம கைக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைகளை யாவையும், கொஞ்சம் பாதி அல்ல, எல்லாத்தையும். ஆமென். அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசத்தை கேட்க போகணும். அல்லேலூயா. உபதேசத்தை கேட்க போகணும், உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுள் எங்களை ஊழியத்துக்கென்று அழைத்து உபதேசம் பண்ணுவதற்கென்று அவர் அந்த அழைப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு சத்தத்தை கேட்டேன், மலையே விலகினாலும் நீ என் ஊழியத்தை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மலை கூட ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறிடும், ஆனால் நீ என் ஊழியத்தை விட்டுட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா. என் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறா, உனக்கு அடுத்து உன் பிள்ளைகள் என்னுடைய ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறா, உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தமும், ஆமென், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உங்களோடு இருப்பார், உங்களை நடத்துவார். நீங்கள் ஒரு காரியத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும்
நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுமா? ஹல்லேலூயா.